பஜ்ஜி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சக்தியில் பஜ்ஜி போண்டா பவுடர் எடுத்துருக்கோம். நீங்கள் பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒன்றுமே இதில் ஆட் பண்ண தேவையில்லை. வெறும் பார்த்திங்கன்னா அந்த பவுடர் மட்டும் கொண்டு தண்ணி மட்டும் நம்ம தேவையான அளவு ஊற்றி நல்லா நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டோமா, அதேமாரி வாழைக்காவை பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன பஜ்ஜியாக போட போகிறோம். ஏன்னா பெருசாக போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் நம்ம சின்னதாக பண்ணணும். வாழைக்காவை பாருங்கள், அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லைஸாக இது பண்ணி வச்சுக்கிட்டோம். பார்த்தீங்களா வாழைக்காய் எப்படி இருக்குன்னு? இந்த மாதிரி போட்டிங்கன்னா கூட இது கூட நம்ம கான்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் தேவையான அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு மொறுமொறுன்னு வரும். எண்ணெய் பார்த்திங்கன்னா காயுது. கொஞ்சம் ஒரு 300 ml எண்ணெய் நம்ம ஊற்றிருக்கோம். சிம்மில் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம ஒன்று ஒன்றா போட போகிறோம். எண்ணெய் காஞ்ச ஒன்றையும். ஓகேவா? இதுதான் ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா இது மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் வரவங்களுக்கு செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது மாதிரி நம்ம லைட்டாக அப்படியே டிப் பண்ணிக்கிட்டு இதை பாருங்கள், நல்லா ஒரு டிப் பண்ணிக்கிட்டு ஏன்னா அப்படியே நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்கள், சிம்மில் வச்சுக்கணும் எப்போவுமே. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு நம்ம டேஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜி போட போகிறோம். வேறு லெவல் டேஸ்ட்டு. பாருங்கள், இது மாதிரி டிப் பண்ணிக்கிட்டு பாருங்கள், இவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பஜ்ஜி. சிம்மில் தான் வச்சுருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் சென்று அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுருக்கோம். ஒரு ஃப்ளேவராக வரும் செம்மையாக.